தமிழகத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். சிலிண்டர் தட்டுப்பாட்டால நெறைய கடைங்க மூடிட்டாங்க ஹோட்டல்ஸ்லாம். சில ஹோட்டல் தொறந்திருக்கு. சில ஹோட்டல் தொறந்திருந்தாலும், சிலிண்டர் தட்டுப்பாட்டால பிரைஸ் கணிசமா ஏத்திட்டாங்க எல்லா இடத்துலயும். இன்னைக்கு சென்னையில வேலை தேடி வந்த இளைஞர்கள் பட்டாளம் தான் அதிகம். அவங்க ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, வாங்குற சம்பளத்துல ஒரு 10% ஒதுக்கியிருப்பாங்க சாப்பாட்டுக்காக. இப்ப இந்த பிரச்சனையினால கிட்டத்தட்ட 50% அவங்க சேலரியில போயிடும். எதுக்காக அவங்க சென்னை வந்தாங்களோ, அதுக்கான பலனும் இல்லாம போயிடும். ஃபேமிலியா இருந்தவங்க கூட ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுறாங்க. நான் பேச்சுலர்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா, அவங்க ஹோட்டல் நம்பி தான் இருப்பாங்க. மத்திய, மாநில அரசுகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க என்னதான் எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க, நாங்க எல்லாம் பவர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள சாடிட்டு போயிடலாம். நான் பொறுப்பு இல்ல, அவங்க தான். இல்ல அவங்க பொறுப்பு இல்ல, நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கெல்லாம் பலன் எப்போ கிடைக்கும்னா, எலெக்ஷன் ரிசல்ட்ல கிடைக்கும். என்னைக்கா இருந்தாலும் நீங்க மக்களோட முகவர்கள் தான். மறந்துடாதீங்க. இன்னைக்கு பவர் இல்லாமல் இருக்கலாம். நாளைக்கு பவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ எந்த முகத்தை வச்சுட்டு மக்களை சந்திப்பீங்க? மக்களோட குறைகளை தீர்க்காத நீங்கள்லாம் என்ன பண்ண போறீங்க நாளைக்கு? முடிஞ்சளவு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க.